ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜியான் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையாகவே ஏலியன்ஸ் இருக்காங்களா இல்லையான்னு ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம் தான் நமக்கு. இது வரைக்கும் ஏலியன்ஸ்னு ஒன்று இருக்குன்னு ஒரு ப்ரூஃப் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருந்தாலும் நம்மக்கிட்ட, அதாவது மக்கள்கிட்ட உறுதியாக அவங்க சொல்லலை. நம்ம இந்த உலகத்தில் கோல்ட் லாக் ஜோனில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் மட்டும்தான் உயிரினம் வாழறதுக்கான தகுதி இருக்குன்னு நம்பிட்டு இருக்கோம். ஆனால் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னென்னா, அவுட்டர் ஸ்பேஸ்லேயும் நிறைய பிளானட்ஸ்லேயும் உயிரினம் வாழ்கிறதுக்கு தகுதியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் 1, நம்பர் ஆஃப் யூஎஃப்ஓ சைட்டிங். இந்த உலகத்தில் நிறைய யூஎஃப்ஓ பார்த்துருக்குன்னு நிறைய நியூஸ் பரவிட்டு தான் இருக்குது. இதில் 10 நிரூபிக்கப்பட்ட உண்மையான யூஎஃப்ஓ சைட்டிங் வித் ப்ரூஃபோட நிரூபிக்கப்பட்டது. இதுவே வேற்றுக்கிரக உயிரினம் இருக்குன்னு நிரூபிக்க ஒரு பெரிய ரீசன். நம்பர் 2, ஏன்ஷியன்ட் எவிடன்சஸ். ஏலியன் சைட்டிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலத்தில் மட்டும் காணப்பட்டதில்லை. 15ஆம் நூற்றாண்டில் த ஃபேமஸ் பெயிண்டிங்கான த மெடோனா வித் செயின்ட் ஜியோவானினியோன்ற பெயிண்டிங்கில் மேரியோட ஷோல்டருக்கு பின்னாடி அந்த ஸ்கையில் ஒரு பறக்கும் தட்டு காணப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கேவ் பெயிண்டிங்ஸு, ஓல்டு ஸ்கல்ப்சர்ஸ்லேயும் யூஎஃப்ஓ, அதாவது பழைய காலத்து இஜிப்சியன் கல்ச்சர்ஸ்லேயும் கூட ஒரு யூஎஃப்ஓ பறக்கும் தட்டு வந்து அந்த கேவோட பெயிண்டிங்லேயே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒரு மேஜர் சயின்டிஃபிக் எவிடன்ஸாக வந்து எடுத்துக்க முடியாது. ஆனால் உலகம் தோன்ற காலத்தில் இருந்த ஏலியன்ஸ்னு சொல்லப்படுற வேற்றுக்கிரக வாசிகள் நம்ம மேலே ஒரு கண்ணோட இருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன ப்ரூஃப் தான் இது. நம்பர் 3, ரோஸ்வெல் அண்ட் ஏரியா 51. 1947 ரோஸ்வெல், நியூ மெக்சிகோக்கு பக்கத்தில் ஒரு பறக்கும் தட்டு வந்து விபத்துக்கு உண்டாச்சு. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு வெதர் பலூன் தான் வந்து ஆக்ஷன் பண்ணுச்சுன்னு சொல்லி கேஸை முடிச்சிட்டாங்க. ஆனால் 1000க்கும் மேற்பட்டவர் பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு ஸ்பேஸ் ஷிப் தான்னு சொல்கிறாங்க. 2012 ரிட்டையர்டான ஒரு சிஐஏ ஏஜென்ட் சேஸ் பிராடன் சொன்னது என்னென்னா, இந்த ஆக்ஷனில் கிடைச்ச எந்த பொருளுமே இந்த உலகத்தை சேர்ந்தது இல்லை. இந்த ஆக்ஷனில் கிடைச்ச பொருள் தான் ஏரியா 51 ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்குன்னு கன்ஸ்பிரசி தியரியே இருக்குது. முதல்ல ஏரியா 51 ஒரு இடமே இல்லைன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் மீடியா ப்ரெஷர்னால அது ஒரு ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஜோன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் ஜோனுக்கு இவ்வளோ செக்யூரிட்டி முக்கியமான ஒரு பொதுவாகவே இருக்குது. நம்பர் 4, அப்போலோ 11 யூஎஃப்ஓ சைட்டிங். அப்போலோ 11 மனுஷங்களை மூணுக்கு கூட்டிகிட்டு போகிற ஃபர்ஸ்ட் மிஷன். இதை நம்ம யாருனாலையும் மறக்க முடியாதது. இதில் ட்ராவல் பண்ண 3வது நாள் ஆஸ்ட்ரோனட் ஆல்ட்ரின் அண்ட் ஆம்ஸ்ட்ராங் நம்ம பூமியில் இருக்கிற மெசேஜ் சென்டருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதில் ராக்கெட்லேருந்து டிட்டாச் ஆன பார்ட்ஸ் நாங்கள் ட்ராவல் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அதில் மெசேஜ் சென்டரோட ரெஸ்பான்ஸ் என்னென்னா, நீங்கள் ட்ராவல் பண்ணுற இடத்துலேருந்து 6000 மைல்ஸ் தூரத்தில் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இமீடியட்டாக ஆம்ஸ்ட்ராங் கிட்டேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ரேடியோ சைலன்ஸோட எங்கள் கூடவே ஒரு ஸ்பேஸ் ஷிப் ட்ராவல் ஆகிட்டுருக்குன்னு மெசேஜ் சென்டருக்கு இமீடியட்டாக ஒரு மெசேஜ் ரிப்ளை பண்ணார். நாசாலேருந்து ரிட்டையர்டான நிறைய கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அப்போலோ மிஷனில் இது மட்டும் இல்லாமல் நிறைய யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 5, த வாவ் சிக்னல். 1977 ஆகஸ்ட் 15 ஜெரி ஹரி ஹெக்மேன் பிக் ஹியர் ரேடியோ டெலஸ்கோப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அதில் முழுசாக 72 செகண்டுக்கு ஒரு பெரிய சிக்னல் வேவ் வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த சிக்னல் வந்த தூரம் 220 மில்லியன் லைட் இயர்ஸ் தூரம் வந்திருக்கு. நம்ம ஏலியன்ஸ் இருக்குன்னு நினச்ச தூரத்தோட ஆல்மார்க்கே உடச்சிருச்சுன்னா பார்த்துக்குங்களேன். இதை பார்த்த சயின்டிஸ்ட்டு இவ்வளோ தூரத்துலேருந்து வந்த இவ்வளோ ஸ்ட்ராங்கான சிக்னலை பார்த்து சயின்டிஸ்ட் சொன்ன ஒரே கமெண்ட்ஸ், வாவ். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஜியோன் இன்ஃபோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.